ரன் டு வின் அப்படின்னு போட்டிருக்கோம். ஜெயிக்கணும்னா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேங்க காலையில் 7 மணிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு, ஒர்க் அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஷோக்காக. ஆரம்பித்த நாளில் இருந்து, அதாவது மார்னிங் வந்துட்டு கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறது, ஆஃப்டர்நூன் வந்துட்டு டெக்னிக்கல் சைட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம், அதாவது சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஓடிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லினா, ராத்திரி 10-11க்கும் ஓடுறாரு. அது எங்கன்னு எனக்கு தெரியாது, அது மட்டும் என்ன கேட்காதுங்க, அவரை கூப்பிட்டு கேட்டுருக்கேன். ஓகே. அண்ட் கிளின்டல் மிஸ்டர் VMR ரமேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்துட்டு இந்த ஷோக்கு வந்துட்டு அஃபிஷியலாக நிறைய விஷயம் அவர் வந்துட்டு மிஸ்டர் அருணுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக ரொம்ப இருக்கார். ரொம்ப தேங்க்ஸ் சார் ரமேஷ் சார். அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் G-Star ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டைட்டில் ஸ்பான்சராக வந்திருக்கிற மிஸ்டர் உமாபதி அண்ட் மிஸ்டர் ஜெய்சங்கர் இப்போ அவங்க மேடையில் ஏறி இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ ஹம்பிளான ஒரு பீப்புளை பார்க்கவே முடியாது. நான் ரீசெண்டாக மீட் பண்ணாங்க லாஸ்ட் வீக். அவங்கள ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எப்படி இருந்ததுன்னா, இங்கே ரெகுலராக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அவங்க இந்த ஷோக்கு டைட்டில் ஸ்பான்சராக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அதே பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு 10 வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம். 20 வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். 30, 40, 50 வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ரியலி ஒரு பிளஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். நான் அதில் பேர் எடுத்துட்டு இப்போ ஆர்டிஸ்டாக கிரியேட்டிவ் சைடில் இருக்கிறது, கோரியோகிராஃபராக இருக்கிறதுன்றது அதில் ரொம்ப ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். அதுலேயும் ஃபிட்னஸாக அன்னைக்கு வரும்போது 94ல் இந்து காதலனில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போவும் அசிஸ்டன்ஸை வச்சுட்டு ஆட வச்சுட்டு கொரியோகிராஃபராக நிறைய பேர் இந்த லெவலில் இருக்காங்க. பட் இப்போவும் அவர் வந்துட்டு பண்ணுறாருன்னும் போது, அதாவது எப்படின்னா ஃபேன் மூமெண்ட்டில் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் அவர் கூட இந்த 30 இயர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கூட இருக்கேன்னும் போது ஐ எம் ரியலி ப்ரவுட் டு நோ அபவுட் இட், டு ஷேர் இட் வித் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்ட் என்னென்னா, என்னைக்கு சைன் பண்ணமோ அருண் ஈவென்ட்ஸ் கூட அன்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்பார். இது இப்படி பண்ணலாம், இந்த பாயிண்ட், இந்த சாங் இப்படி பண்ணலாம், அடுத்த மூமெண்ட்ஸ் இப்படி பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருந்தார். அண்ட் அதே மாதிரி அவர் நியூ இயர் டைமில் அப்ராடில் இருந்தார். அங்கே இருக்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நான் 4th நைட்டு வரேன், எனக்கு 5th ரிஹர்சல் வரும். யாராவது நம்புவீங்களா? அவர் வந்துட்டு February 22 ஷோக்கு இப்போ ரிஹர்சல் பண்ணுவார். 5th மார்னிங் 11:30 அன்னைக்கு பண்ணார். 4th midnight 2 o'clock தான் வந்தார் அவர். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த 5th இன்னைக்கு டுடே இஸ் 11 பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ உங்களுக்கு தெரியாது, ரிஹர்சல் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்து இங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார். ஸோ யூ ஹேவ் டு கிவ் him a gift ஃபார் திஸ் ஷோ. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருமே நீங்கள் தான் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஷோ இப்போது எந்த சர்க்கிள் வரைக்கும் தெரியுதோ இதை உலக அளவில் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி நீங்கள் ரீச் பண்ண வைக்கணும். இட் இஸ் உங்ககிட்ட இருக்குது, நிச்சயமாக நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இதில் இன்னொன்று விஷயமும் சொல்லணும். செட்டில் வந்துட்டு மிஸ்டர் ஜான்சன் இஸ் தேர். அவர் இதில் வந்திருக்காரு. அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கிரண் ஆல்சோ இஸ் ஜாயின்ட் இன் திஸ். ஸோ எங்களுக்கு இன்னும் பலம். இது ஒவ்வொன்றும் அப்படியே ஹை 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 அப்படியே போயிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஷோ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, வெறும் இது வந்து டிக்கெட்டிங் ஷோவாக இருந்தாலும் நாட் ஒன்லி மணி மேக்கிங், பிளான்டிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம பர்த் மார்க்கோட ஷைலேந்தர் அதை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ ட்ரீஸ் வந்துட்டு கம் யூ கேன் ஷேர். அண்ட் 1 minute, அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கொரியோகிராஃபி பிரபு மாஸ்டர் பண்ணாலும் அதுக்கு கூட சப்போர்ட்டிவாக ரேமண்ட் ஆர் யூ தேர்? ப்ளீஸ் கம். ஐ வாண்ட் நிறைய மியூசிக் கான்செப்ட் பண்ண எனக்கு ஒரு டான்ஸ் கான்செப்ட் பண்ணணும்னு எனக்கு பல வருஷமாக ஒரு ஆசை. அது எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும்னு பல வருஷமாக யோசிச்சு நம்ம நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதோட பெரிய கோல்டன் வாய்ப்பாக சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிற விதம் வந்து சாதாரணமாக இருக்காது சார். இப்போ சொல்கிறேன், இப்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23,000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு சார். இது வரைக்கும் 1285 டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. இது வரைக்கும் 855 டான்ஸ் ஸ்கூலை ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 286 நினைக்கிறேன், 256 டான்ஸ் ஸ்கூல் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்ம வந்து இன்னொரு காட்சி நடத்துகிற அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் சார். நான் இது வந்து போன இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்பு, நான் என்ன சொன்னேன் சார். அப்போ இந்த நிகழ்ச்சியை எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இந்தியா அந்த வென்யூ வந்து 5.1 சார். இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வீட்டில் தான் அந்த 5.1 7.1 வச்சுருப்பாங்க. ஸோ ஓப்பன் அந்த ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு 5 சவுண்ட் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது ரொம்ப புதுசாக இருக்கும் சார். அந்த ஒரு வைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் சார். அதாவது நான் இதை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல போன உடனேயே நம்ம ஐசரி கணேசன் சார் தான் அதில் முதல்ல சொல்லணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லி இந்த நாங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், எப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அவர் ஒரு சில ஐடியாஸும் கொடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னார். போனோம், நின்னோம், என்ன வேணும் கேளுங்க, நான் இருக்கேன்னு சொல்கிறார். அது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி தான் நம்ம ஜி ஸ்டார் உமாபதி சார், ஜெய்சங்கர் சார், அது அவங்க ரொம்ப நாளாக அதான் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் நம்ம கம்பெனி பேனர்லேன்னு நினச்சாங்க. அந்த டைட்டிலுக்கு ஏகப்பட்ட போட்டி சார் ஓப்பனாக. அதில் வந்து சார் வந்து முதல்ல யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விஎம்ஆர் ரமேஷ் சார், அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியெல்லாம் சாத்தியமே கிடையாது ஓப்பனாக. ஏன்னா நான் எது கேட்டாலும் கொடுக்குறாரு. நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோன்னா அருண் வேறு என்ன வேணும், இது போடுமா, இது வேணுமா, இது எடுத்துக்கோ, வேறு என்ன வேணும், நல்லா பண்ணு, அவ்வளோதான். அவர்கிட்ட அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் அவர். அவ்வளோ ஒரு பிகினர்ஸில் பண்ணுறாங்க சார். இப்போ புனிதா மேடத்துக்கு ஒரு ரொம்ப நன்றிங்க. அவங்க வந்து எனக்கு பேக்கில் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது ஆனால் சொல்லக்கூடாதும்பாங்க. இப்போ கூட பாருங்கள் இப்படிங்கிறாங்க, இவ்வளோ டிக்கெட் 5 டிக்கெட் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது, ஒரு 100 டிக்கெட்லாம் விற்றுட்டே இருக்குது. என்னங்க நீங்கள் இவ்வளோ பிரபுதேவா சார் வச்சு ஒரு ஷோ பண்ணுறீங்க, சும்மா 5 டிக்கெட் 10 டிக்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு நபர் வந்தார் பாருங்கள். ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாளாக வேறு ஒரு விஷயமா வந்தவர். அவர் ஒரு லான்ச் பண்ணுறார் அந்த கம்பெனி. அது முதல்ல எதை பண்ணணும்னு எங்கிட்ட டிஸ்கஷனுக்கு வராரு. அப்போ கூட நான் என்னோடய விஷயத்த சொல்லவே இல்லை. அவர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொன்னேன் சார். முதல்ல நான் தொடுறது பேன் இண்டியா ஒரு பிரபுதேவா சாரே நான் தொடுறேன். இன்னும் எவ்வளோ டிக்கெட் பாக்கி இருக்குதுன்னு கேட்டார். அது என்ன சார், இன்னும் கொஞ்சம் ஒரு 20,000 டிக்கெட் 22 டிக்கெட் அத்தனையும் நானே வாங்கிட்டுமான்னு கேட்டார். இவரோட உண்மையான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது February 22 அன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நம்ம மூவியில் பார்த்ததெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஷூட்டிங், ஐ திங்க் ஹரி சார் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வருது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கும். இட் வில் பி த கிரேட் சக்ஸஸ் ஆன் February 22. தேங்க்யூ. ஒரு பெரிய விஷயம் இது நடக்குமா, எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் டெஃபினட்டாக இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக முன் வந்த அருமை நண்பர் அருண், அவர் எவ்வளவோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காரு. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் அவர் எல்லா நிகழ்ச்சியோட இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு, இந்த நிகழ்ச்சி அவருக்கு ரொம்ப சக்ஸஸாக அமையும் எல்லா விதத்துலையும். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் பிரபுதேவா அவருடைய டான்ஸை பார்க்கறதுக்கு இன்னைக்கும் கை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமா இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை அவங்கெல்லாம் எவ்வளோ அவங்களோட எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மேலே நாங்கெல்லாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க ப்ரெஸ்ஸும் விஐபிஸும் எல்லாருமே அவங்களோட பார்த்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அண்ணன்